3 கவிகளை நாம் பாடுவோம். கர்த்தாவே நல்ல பக்தியாலே என்ற பாமாலை. And when I visited him as in 96, the very first time I visited his home, where in his house one of my friend Mr. Rao was staying as a tenant. So that time is an extreme end is his house. Very difficult to pass on because no proper road. So since then I have association with him. Later on I shifted my house into Sulur, Sugandhinagar. I built my own house. Since then we formed a association, Sugandhinagar Residential Welfare Association. In fact, our dear 3 sons and the daughter-in-laws and the grandchildren were missed, our dear brother Paul Raj. We also missed him a lot as association because he was very much wonderful counselor, advisor, and a guiding path member. He used to guide us how to go in association activities. Especially to me, many times he said, because I was treasurer for the association, so he used to tell me about the accounts, whether you have to do very careful, all this is public money, not our own. You have to be very careful and very faithful and diligently you have to work. Yes, it's true. Because he has learned and he has practiced and he has shown the way to the many people also. So like that my association went on with him. So when I came to know about his demise, rather his calling, his heavenly call, one way it is a good for him maybe because he was anticipating. Even last couple of days before also I met him. In fact, an elderly person, much elder to me, talking about his personal problem. I was holding his hands and said, brother, don't talk like this. You are much elder to me. And there is nothing I can advise you because you know much better than me about life.
மீது நடப்பது பயணம் என்று குறிப்பிடுகிறார். நாம் எல்லாரும் பயணிக்கின்றோம். நம்முடைய பயணங்களில் வடுகின்ற வடுக்கள் எல்லாம் வரலாற்று படிவங்களில் இருக்கின்ற நினைவுகளாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா அவர்கள் இந்த உலகில் வாழ்ந்த பயணங்கள் உண்மையாகவே அருமையான திரு ஜான் ஐயா சொன்னபடி நல்ல நினைவுகளை தருவது மட்டுமல்ல, நல்ல சாட்சிகளை நமக்கு தந்திருக்கிறது. நாம் அமர்ந்த நிலையிலே 322வது பாமாலையிலே நாம் பாடின அதே பாமாலையிலே 2வது கவியை நாம் பாடுவோம். அம்மே தெரிவு செய்யப்பட்ட வேத பாடம் 1 தெசலோனிக்கரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் வசனங்கள் 13 துவங்கி 18 வசனங்கள் வரை.
குறிப்புகளை மாத்திரம் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த ஆலயத்திற்கு ராஜேந்திரகுமார் ஐயர் என்னை முதலிலே சந்தித்து, ஐயா நீங்கள் வந்து இங்கே கூட்டத்தை நீங்கள் நடத்துவதற்கு நீங்கள் ஆயத்தமா என்று கேட்டார். அப்பொழுது ஆலயம் கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறபடினாலே இந்த ஸ்கூலுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஹாலில் தான் சர்ச்சு நடந்திருந்தது. அப்போ அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு, இவர் உங்கள் செக்ரட்டரி, ட்ரெஸரர், கமிட்டி மெம்பர் என்று சொல்லி என்னை முதலிலே வரவேற்று செய்தி கொடுப்பதற்கு என்னோடு கூட எப்பொழுதுமே உறுதுணையாக இருந்தவர். அது மாத்திரமல்ல, கனப்படுத்துதலில் முந்திக் கொள்வார். வாங்க என்று சொல்லி என்னை, அவருடைய வயதுக்கு என்னை அண்ணன் தான் கூப்பிடுவார். அண்ணே நான் சொல்கிறது கொஞ்சம் கேட்டுக்குங்க அப்படின்னு உரிமையாக எடுத்து பேசுவார். அது எனக்கு ஒருவேளை கூச்சமாக இருந்தாலும், என்னை போய் நீங்கள் அப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு, பரவாயில்ல எதுவானோ. அதே மாதிரி நான் சர்ச்சுக்குள்ளே இந்த கட்டின பிற்பாடு இந்த சர்ச்சுக்குள்ளே வரும்போது நான் எப்பொழுதெல்லாம் வருகிறேனோ அந்த சமயங்களெல்லாம் சேர் எடுத்து முதல்ல எனக்கு போடுறதுக்கு முயற்சி பண்ணிங்க, உட்காருங்க, நீங்கள் தயவுசெய்து உட்காருங்க அப்படிங்க. அதே மாதிரி ஆலய காரியங்களில் இந்த கேண்டில் பொருத்தி வைக்கிறது, இந்த துணி விரித்து போடுறது, இந்த முன்னாடி ஆல்டர் பகுதியில் அவர் மிகவும் நேர்த்தியாக, ஒரு நாள் நம்ம செக்ஷன் சிலுவையை கொஞ்சம் லேசாக கோணையாக வச்சுட்டார். அங்கேருந்து பார்த்தவர் சம்மதிக்கவே இல்லை. அது நான் கூட சொன்னேன் பரவாயில்லைங்க அப்படின்னு. இல்லை 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 இப்படி தான் வைக்கணும். அதே மாதிரி டைம் கீப்பப் ரொம்ப கரெக்டாக பண்ணுவார், அதில் மாற்றமே கிடையாது. எனக்கு ஃபோன் பண்ணும் பொழுதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல டெத் ஆனாலும் அந்த வீட்டிற்கு முதலில் போவதற்கு என்னை அழைத்து கொண்டு சென்று விடுவார். என்னோடு கூட வந்து அமர்ந்து அந்த ஆராதனை முடிகிற வரைக்கும் கூடவே இருந்து அதுக்கப்புறம் தான் இங்கே வருவோம். நாங்கள் 2 பேருமே இங்கே வருவோம். ரொம்ப பகிரங்கமாக அந்த வார்த்தையை சொன்ன உடனே தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரி கவலைப்படாதீங்க, ஜெபம் பண்ணிக்கலாம்னு சொல்லி சொன்னேன். இருந்தாலும் அடுத்த வாரம் கேட்கும்போது இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை இறந்துட்டாருன்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு அறிவு கொடுத்தாரு. ஏன் அப்படி சொல்ல வரேன்னா, எல்லா ஒரு காரியத்திலையும் அவர் மிக, அதே மாதிரி சர்ச்சு காரியத்திலையும் சரிங்க, சந்தா கார்டு டைசிஷன் ஆஃபீஸில் ஒரு நாள் நான் போயிருந்தேன். அப்போ போகும்போது ஆஃபீஸில் இருக்கிற பேரை சொன்னாங்க, உங்கள் பாவராஜ் ஒருத்தர் தான் கரெக்டாக வந்து அசஸ்மெண்ட்டு 1, 2, 3 தேதிக்குள்ளே ஃபஸ்ட்டு கட்டுறவர் அவர் ஒருத்தர் தான் அப்படின்னாரு. யோசித்து பாருங்க, மற்ற சர்ச்செல்லாம் பின்னாடி தான் வருமா, இவர் ஒருத்தர் தான் ஃபஸ்ட்டு கட்டுவார்னு சொல்லி என்னிடத்துல நேரடியாக சொன்னாங்க. அப்போ எந்த ஒரு செயல்பாட்டிலும் அவர் எப்படி இருக்கணும்னு விரும்புகிறாருன்னா, நான் என் வேலை ஸ்தலத்தில் நான் எப்படி இருந்தேனோ அதே மாதிரி ஆலய காரியங்களிலும் நான் முதன்மையாக எல்லா காரியத்திலையும் இந்த ஃபஸ்ட்டாக இருக்கணும்னு சொல்லி விரும்பி அந்த காரியத்தை செயல்படுத்துகிற ஒரு நல்ல செயல் வீரர் என்று தான் சொல்லணும். ஆகவே அவருக்காக என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய பேரப்பிள்ளைகள், மருமக்கள்மார், இனச்சர பந்துக்கள் அத்தனை பேருக்காக நான் ஜெபித்துக் கொள்கிறேன். இத்துடன் உரையை முடித்துக் கொள்கிறேன். நீங்கள் திட்டம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்கிறார். இந்த உலகத்தில் இன்னல்கள் நெருக்குகிற போது நாம் விட்டு சென்று விடலாம் என்று நாம் நினைத்தாலும் அவைகள் நம்மை விடுவதில்லை. அதுபோன்ற இன்னல்கள் சீடர்களை தாக்குகிற போது அவர்கள் மனதில் ஒரு குழப்பம். இயேசு அவர்களை பார்த்து கேட்கிறார், நீங்கள் கைவிட மனதாக இருக்கிறீர்களோ? அவர்கள் சொல்வார்கள், யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வு தருகின்ற வார்த்தைகள் எல்லாம் உம்மிடத்தில் தானே இருக்கிறது. ஆமாண்பர்களே, சில கடினமான நேரங்களை நாம் கடக்கிற போது எந்த தைரியத்தில் நாம் கடக்கிறோம் என்ற நம்பிக்கையின்மையினால் நாம் பயணிக்கிறோம். ஆனால் இறை வார்த்தைகளை இறுக பற்றிக்கொண்டு நாம் பயணிக்கிற போது நிச்சயம் இந்த கடின பாதையினுடைய பாதைகளிலே
கடவுளுடைய துணையையும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அந்த அன்பர்களே, கர்த்தரை நோக்கி பாருங்களே, பரம தகப்பன் தாயும் மகனும் பாரங்கள் அனைத்தையும் நீக்கிடுவார். கவலையில் ஆழ்ந்த அன்பர்களே, எக்காலும் தோணிக்கும் வேளையிலே மரித்தோர் அனைவரும் எழுந்திருப்பார். எக்காலும் தோணிக்கும் வேளையிலே மரித்தோர் அனைவரும் எழுந்திருப்பார். நாமும் அவரோடு எழுந்திருப்போம், நாமும் அவரோடு எழுந்திருப்போம். மறுரூபம் அடைந்து மகிழ்ந்திருப்போம், மறுரூபம் அடைந்து எழுந்திருப்போம். கவலையில் ஆழ்ந்த அன்பர்களே, ஆலயத்தில் அனைவரும் வியக்கும் வண்ணமாக அன்னாரின் ஒளியும் ஆலயத்தில் அனைவரும் வியக்கும் வண்ணமாக நிர்வாகம் என்றாலும் உண்மையாக, நிர்வாகம் என்றாலும் உண்மையாக கடவுள் பயத்துடன் நடந்திடுவார், கடவுள் பயத்துடன் நடந்திடுவார். கவலையில் ஆழ்ந்த அன்பர்களே, பெரியோ சிறியோ அனைவரையும் நேசித்து மரியாதை செய்யும் அவர். பெரியோர் சிறியோர் அனைவரையும் நேசித்து மரியாதை செய்யும் அவர். அருமை அண்ணனை நினைக்கையிலே, அருமை அண்ணனை நினைக்கையிலே கண்களெல்லாம் குளமாகிறதே, கண்களெல்லாம் குளமாகிறதே. கவலையில் ஆழ்ந்த அன்பர்களே, கர்த்தரை நோக்கி பாருங்களே, தகப்பன் தாயும் மகனும் பாரங்கள் அனைத்தையும் நீக்கிடுவார். பரம தகப்பன் தாயும் மகனும் பாரங்கள் அனைத்தையும் நீக்கிடுவார். கவலையில் ஆழ்ந்த அன்பர்களே. ஆறுதலின் தேவன் தாமே உங்களுக்கு ஆறுதல் அளிப்பாராக. வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி. நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை உள்ளுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர் கலண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் மொத்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோடு நீங்களா கட்டுங்கினார். இவருக்கும் அந்த ஒரு கோபத்தில் சரிங்க நாங்களே பார்த்துக்கிறேன்ட்டு வந்துட்டோம். வந்ததுக்கு பிற்பாடு இவராக சென்று திருநெல்வேலி பக்கம் போய் 3 லட்சம் ரூபா முதலாக 3 லட்சம் ரூபாய் கொண்டு வந்து கொடுத்து அதை வைத்து கொண்டு தான் அங்கே அடிக்கல் நாட்டு விளைவை நடத்தினோம். அடிக்கல் நாட்டும் பொழுதும் அப்படித்தான் எல்லா காரியங்களும் அவர் அங்கே வந்து தான் பார்ப்பார். அந்த ஸ்டோன் உட்பட அடிக்கல் நாட்டு வருவதற்கு தேவையானது ஸ்டோன் அதை எப்படி தயார் பண்ணுறது உட்பட எல்லா பொறுப்புகளையும் அவரே எடுத்து கொடுத்து நடத்தி கொண்டு வந்தார்கள். அங்கு வந்து அதிகமாக உழைத்தார்கள். இங்கே கூட சில நேரங்களில் சங்கடம் ஏற்படும். இவர் என்ன சூலூர் செக்ரட்டரி இருவூர் செக்ரட்டரின்னு கேட்குற அளவுக்கெல்லாம் அப்படிப்பட்ட பெயர்களை எடுத்து தாங்கிக் கொள்வார். அதையெல்லாம் காதலையும் போட்டுக்க மாட்டார். அதெல்லாம் இருக்கிறதுன்னு தவிர விட்டுருங்க அப்படின்பார். அப்படிப்பட்ட ஒருத்தரை நாம் நினைவு வருவது எவ்வளவு சிறந்ததாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அது
அந்த இருகூர் திருச்சபை ஒவ்வொரு செங்கல்லும் ஒவ்வொரு கல்லுகளும் அஸ்திவாரம் உட்பட அஸ்திவாரத்திலிருந்து கட்டட மேல் கூரை வரைக்கும் அவருடைய பெயரை சொல்வதற்கு அது தயங்காது. அவரை குறித்து நாம் பேசாமல் போனால், இதை குறித்து சொல்லாமல் போனால் நாங்கள் நன்றி கெட்டவர்களாக இருக்க எங்களுக்கு அது விருப்பமில்லை. எனவே தான் இருகூர் திருச்சபையின் சார்பில் அன்னாரை இழந்திருக்கக்கூடிய சகோதரர் டேவிஸ் டியூக், ஆயர் டான், அவருடைய குடும்பத்தார்கள் அனைவருக்கும் எங்களுடைய வருத்தங்களையும் ஆழ்ந்த இரங்கலையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இரக்கமுள்ள தகப்பனே, இந்த அருமையான மாலை பொழுதுக்காக உண்மை நன்றியுள்ள இதயத்தோடு உண்மை துதிகரமையாக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த உலகத்திலே ஆண்டவரே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற சொற்ப காலங்களில் எப்படி நாங்கள் உமக்கு பிரியமாய் வாழ்ந்திருக்கிறோம், எப்படி உங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு மற்றவர்களுக்கு சாட்சியாய் ஜீவித்திருக்கிறோம், எப்படி உங்களுடைய நாமத்துக்கு நாங்கள் மகிமையை செலுத்திக் கொண்டிருக்கிறோம் என்பதை நீர் உம்முடைய வசனத்தின் வழியாக எங்களோடு கூட இடைபெறக்கூடிய அன்பின் கருத்தை ஒப்புக் கொடுத்து செபிக்கின்றோம். துயரத்தில் இருக்கிற அருமையான பிள்ளைகளை நீர் ஆற்றும் தேற்றும் அரவணைத்துக் கொள்ளும். நீர் பெரியவர் சுவாமி. உண்மை அறியாமல் இந்த உலகத்தில் ஒரு காரியம் நடக்காது. ஒரு முடி கீழே விழ வேண்டும் என்று சொன்னால் அது உன்னுடைய சித்தத்தின்படியே விழும், இல்லை என்றால் அது தலையிலே நிற்கும். ஆகவே எந்த காரியமாக இருந்தாலும் அந்த காரியம் உடைய மகிமைக்கே நீர் செய்கிறீர் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள உடைய வசனத்தின் வழியாய் எங்களோடு கூட பேசியிருந்தேன். வாகனத்தை ஓட்டுவதற்கு யாரும் இல்லை. மாலையிலே என் அன்பு சகோதரனை அழைக்கும் போது அவர் ஆர்வமாக வந்து இந்த இடத்துல என்னை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அருமையான ஐயா பாலராஜ் அவர்களை அநேகர் பல விதங்களிலே புகழ்ந்தீர்கள், பாராட்டினீர்கள். அவர் செய்த நற்கிரிகள் எல்லாம் மற்றவர்களுக்கு சாட்சியாய் பகிர்ந்தீர்கள். அதற்காக நான் நன்றி சொல்கின்றேன். இப்பொழுது அருமையான பாலராஜ் ஐயா எங்கே இருக்கிறாங்க யாருக்காவது தெரியுமா? இருந்தால் சொல்லுங்களேன். யோசிக்கிறீங்க? இப்போ பாலராஜ் ஐயா எங்கே இருக்கிறார்? அருமையான ஐயா தான் சொல்கிறார். செல்வராஜ் ஐயாவா? பாலசுந்தரம் ஐயா, மைக்கேல்ஸில் வேலை பார்த்தது. அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்வில் இருக்க வேண்டும். சங்கீதக்காரன் அழகாய் சொல்கிறார் 84வது சங்கீதத்தில் 4வது வசனம், உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். ஆலயத்திலே மாத்திரமல்ல, வீடுகளிலே மாத்திரமல்ல, இங்கிருந்து இந்த பூமியிலிருந்து பரலோகத்துக்கு சென்றிருக்கிற அருமையான ஐயா அவர்களும் அம்மா அவர்களும் நம்முடைய உறவு மக்கள் அங்கே இருக்கிறார்கள். அங்கே அந்த வீட்டிலே வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். உண்மைதானே? ஆனால் ஆண்டவர் அவரை காப்பாற்றினார். நேற்றைய முன்தினம் இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது. இது ஆண்டவருக்கு தெரியாமல் இது நடக்காது. அந்த வேலை வந்துவிட்டது, அந்த நேரம் குறிக்கப்பட்டு விட்டது.
தன் பக்கமாக அவர் ஐயாவை எடுத்துக்கொண்டார். இதுதான் அவர்களை ஒரு உயர்ந்த இடத்துல வைத்து அழகு பார்த்து மகிழ்ச்சியோடு தான் அவர் கடந்து போயிருப்பார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. பிள்ளைகளை சிறப்பாய் வளர்த்திருக்கிறார், நேர்த்தியாய் வளர்த்திருக்கிறார். ஆயப்பிடிக்கு கடைசி மகனை ஒப்பு கொடுத்து விட்டார். நடுமகனை எனக்கு கொஞ்சம் தெரியும், ஆர்விஸ் காலேஜில் வேலை பார்த்த பெரியவரை பற்றி எனக்கு அவ்வளவு தெரியாது. இருந்தாலும் நேர்த்தியாய் அழகாய் தன்னுடைய பிள்ளைகளை ஆண்டவருக்குள்ளே வழிந்து சென்றிருக்கிறார் என்பதை நான் அறிந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். கவலைப்படுகிறதுனால ஒரு முழத்தையும் கூட்ட முடியாது, குறைக்க முடியாது. நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லுகின்றேன். காரணம் என்ன? அவர் ஆண்டவரோடு இருக்கிறார். அந்த மகிமைக்குள்ளே அவர் பிரவேசித்திருக்கிறார். அவர் தான் அந்த ஜீவ சுவாசத்தை மனிதனுக்கு கொடுத்தார். அவர் தான் அந்த ஜீவ சுவாசத்தை தன் பக்கமாக எடுத்துக்கொள்கின்ற காரியத்தை நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, ஆனால் இப்பொழுது அவர் ஆண்டுடைய சமூகத்தில் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்கின்ற மக்களாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நாம் வாசிக்க தெரிந்து கொண்ட வேத வசனம் 1 தெசலோனிக்கே புஸ்தகத்திலே 4வது அதிகாரத்திலே, அன்றியும் சகோதரர்கள், நித்திரை அடைந்தவர்கள் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை என்று சொல்கின்றார். இங்கே நித்திரை என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நித்திரை என்று சொன்னால் உறக்கம். உறக்கம் என்று சொன்னால் தூங்குகிறார், விழித்துக் கொள்வார். கர்த்தர் நம்மை நித்தம் நடத்துவார். கலங்கிடும் உள்ளங்களே சோர்ந்து போகாதே, கர்த்தர் உன்னை நித்தம் நடத்துவார். கர்த்தர் உன்னை நித்தம் நித்தம் நடத்துவார். கர்த்தர் உன்னை நித்தம் நித்தம் போஷிப்பார். கர்த்தர் உன்னை நித்தம் நித்தம் நடத்துவார். கர்த்தர் உன்னை நித்தம் ஆசீர்வதிப்பார். கலங்கிடும் உள்ளங்களே சோர்ந்து போகாதே, கர்த்தர் நம்மை நித்தம் நடத்துவார். உயர்வு பெற உன்னை அழைக்கிறார், புது வாழ்வு உனக்கு தர விழைகிறார். உயர்வு பெற உன்னை அழைக்கிறார், புது வாழ்வு உனக்கு தர விழைகிறார். சத்தியராஜனாம் நித்திய போஷனாம் உன் வாழ்வில் என்றென்றும் இருக்கிறார். சத்தியராஜனாம் நித்திய போஷனாம் நம் வாழ்வில் என்றென்றும் இருக்கிறார். கலங்கிடும் உள்ளங்களே சோர்ந்து போகாதே, கர்த்தர் உன்னை நித்தம் நடத்துவார். கர்த்தர் நம்மை நித்தம் நடத்துவார். கலங்கி போயிருக்கிறோம், திகைத்து போயிருக்கிறோம். ஆண்டவரோடு நாம் சார்ந்திருப்போம் என்று சொன்னால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆண்டவர் தான் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். துக்கத்தை நிவர்த்தி செய்கிறவர் அவர் தான். ஏனென்றால் என் உள்ளத்தை உடைக்கிறதே கல்வாரி அன்பு, என் வாழ்வையை மாற்றினதே கல்வாரி அன்பே. என் உள்ளத்தை உடைக்கிறதே கல்வாரி அன்பு, என் வாழ்வையை மாற்றினதே. நீசனாயிருந்த என்னை உம் பாசத்தால் மாற்றினீரே. நீசனாயிருந்த என்னை உம் பாசத்தால் மாற்றினீரே. நேசனாய் வந்தென்னை மீட்டே, நேசனாய் வந்தென்னை மீட்டே. உம் இரத்தத்தால் கழுவினீரே, உம் இரத்தத்தால் கழுவினீரே கல்வாரி அன்பே. என் உள்ளத்தை உடைக்கிறதே கல்வாரி அன்பு, என் வாழ்வையை மாற்றினதே
மனதை நொறுக்கியதே கல்வாரி அன்பே, என் உள்ளத்தை உடைக்கிறதே கல்வாரி அன்பு, என் வாழ்வையை மாற்றியதே. சிறைப்பட்டவனாம் என்னை கரத்தால் தூக்கினீரே, சிறைப்பட்டவனாம் என்னை கரத்தால் தூக்கினீரே. அனுதினம் உம்மை நானும், அனுதினம் உம்மை நானும் துதிக்க வைத்தீரே, துதிக்க வைத்தீரே கல்வாரி அன்பே, என் உள்ளத்தை உடைக்கிறதே கல்வாரி அன்பு, என் வாழ்வையை மாற்றினதே கல்வாரி அன்பே. அவர் உயிரோடு ஒவ்வொரு நாளும் சீர்தூக்கி பார்த்து ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற வசனத்தின் படி தன்னை அமைத்துக் கொண்டு வாழ்வதற்கு தூய் ஆவியானவர் உதவி செய்யும். மீண்டும் ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி நான் வாழ்த்துகின்றேன். அவருடைய வாழ்வுக்காக நன்றி என்று சொல்லி வாழ்த்துகிறேன். ஆண்டவரே இந்த உலக வாழ்வு போதும் என்று சொல்லி நீர் எடுத்துக்கொண்டு அதற்காக உமக்கு நன்றி சொல்கிறேன். துயரத்தில் இருக்கிற அருமையான பிள்ளைகள் இந்த துயரத்தை விட்டு கலைந்து, என் தகப்பனார் ஆண்டுடைய சமூகத்தில் இருக்கிறார், என்னுடைய மாமனார் ஆண்டுடைய சமூகத்தில் இருக்கிறார், என்னுடைய தாத்தா ஆண்டுடைய சமூகத்தில் இருக்கிறார், என் அண்ணன் ஆண்டுடைய சமூகத்தில் இருக்கிறார், என் தம்பி ஆண்டுடைய சமூகத்தில் இருக்கிறார், என் மாமா ஆண்டுடைய சமூகத்தில் இருக்கிறார் என்று சொல்லி நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும். உங்கள் தூக்கம் சந்தோஷமாக அன்பின் தாபனமேடும் அமைத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துகின்றோம். நீர் பேசி நமக்கு மெல்லிய சத்தத்துக்காக நன்றி. இந்த கல்வியை எடுத்து பயன்படுத்தினீர், நன்றி சார். தொடர்ந்து ஒருவரையும் ஆற்றும் தேற்றும் அரவணைத்துக் கொள்ளும். உமோடு ஒன்றரை கலந்து வாழ்வதற்கு திரும்பி பாராட்டு. இயேசுனுடைய அச்சபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ஈடுமையற்ற கிருபையினாலே முதலாவதாக நான் கடவுளுக்கு நன்றி செலுத்தும்படியாக நாளிலே குடும்பமாக நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய பயணம் மிக நெடியது. அந்த நெடிய பயணத்தில் அவர் ஆண்டவருக்காக தன்னை ஒப்பு கொடுத்து தன் பணியை அவர் செய்து அதை நிறைவுள்ளவராக அவர் கண்டு இப்பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் மகிமைக்குரிய ராஜ்யத்தில் அவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு குடும்பமாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, தகப்பனார் கர்த்தருக்குள்ளாக நித்திரை அடைந்தார்கள் என்ற செய்தியை கேட்டவுடனேயே நிலத்திலே என் தகப்பன் ஆண்டவருக்குள்ளாக எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்ற பேரதிர்ச்சியோடு கூட வேறொரு ஆலயத்தினுடைய மங்கள படைப்பு நிகழ்வில் இருந்த பொழுது செய்தியை கேள்விப்பட்டு உடனடியாக பேராயர்களுக்கும் திருமண்டல நிர்வாகிகளுக்கும் சபைக்கும் அவர்கள் குறிப்பாக இந்த ராபர்ட்சன் நினைவாலயத்தினுடைய ஆயர் தலைவரும் திருப்பூர் வட்டகை தலைவருமாக இருக்கிற எனது அருமை சகோதரர் ஆயர் தலைவராக திரு ரமேஷையா அவர்கள் தன்னிலத்தில் நடந்த ஒரு காரியம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது, எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லி எங்களை தேற்றினவராக தோடு மாத்திரமல்ல
சபையில் இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளுக்கும் ஒதுங்க செயற்குழு உறுப்பினர்களுக்கும் அவர்கள் உடனடியாக கட்டளையிட்டு இந்த இறுதியடக்க காரியங்கள் எந்த விதத்திலும் தடை இல்லாமல் ஒழுங்கும் கிரமும் நேர்த்தியுமாய் நடைபெற வேண்டும் என்று முழு அளவில் தன்னை இணைத்து கொண்டவராக எங்கள் குடும்பத்தில் ஒருவராக எங்களை ஏற்றுக்கொண்டு அவரும் தன்னை இணைத்து கொண்டு காரியங்களை சீரும் சிறப்புமாக கடவுளுக்கு மகிமையாக கடவுளுக்கு பிரியமுள்ள வகையில் குறிப்பாக அடக்கம் சார்ந்த காரியங்கள், அடக்க ஆராதனை, இறுதி கல்லறை தோட்டத்தில் அவருடைய நல்லடக்க ஆராதனை, அதைத் தொடர்ந்து பின் நடைபெறுகின்ற அனைத்து நிகழ்வுகளிலும் தன்னுடைய முழு பங்களிப்பை கொடுத்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். ஆகவே எங்கள் குடும்பத்தார் அனைவரின் சார்பாக ஆயர் அவர்களுக்கு எனது உள்ளம் புரிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இதோடு மாத்திரமல்ல, திருச்சபையினுடைய பௌதிக செயற்குழு உறுப்பினர்கள், திருமண்டல பேரவை உறுப்பினர்கள், வாலிப ஐக்கிய சங்கத்தின் பிள்ளைகள், ஆளுநர் ஐக்கிய சங்கத்தினர், பெண்கள் ஐக்கிய சங்கத்தினர், ஞாயிறு பள்ளி ஆசிரியர்கள், குழந்தைகள் என்று சொல்லி எல்லாரும் தகவனை போல அவர்கள் வந்து எங்களுடைய துக்கங்களில் பங்கெடுத்து எங்களை ஆறுதல் படுத்தினார்கள். அதோடு மாத்திரமல்ல, பரலோகத்தில் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு என் தகப்பன் முன் சென்றிருக்கிற என் தாயாரோடு கூட, எங்கள் தாயாரோடு கூட அவர்கள் வீற்றிருக்கிறார்கள். அவரும் அவரோடு கூட இணைந்து கடவுளை மகிமைப்படுத்தியிருக்கிறார்கள். எங்களுடைய நிச்சயத்தோடு இருக்கிற எங்களுக்கு மேலும் வலு சேர்க்கும்படியாக உண்மையான ஆலயத்தினுடைய பாடல் குழுவினர் எல்லாரும் காலம் நேரம் பாராது கடவுளை மகிமைப்படுத்தி எந்த சோர்வும் இல்லாதபடிக்கு கடவுளுடைய நாமம் இதன் வழியாக மகிமைப்பட வேண்டும். இந்த பெற்றோர்கள் தங்களுடைய பெற்றோர்களைப் போல அவர்களும் அதை பாவித்து கடவுளை மகிமைப்படுத்தின அந்த காரியங்கள் ஒரு பாடல்கள் வழியாக, இதோடு மாத்திரமல்ல இசையின் வழியாக வாலிப தமிழ்மார், அதோடு கூட ஸ்டிங் என்செம்பிள் குழுவினர்கள் எல்லாருமாக வந்து கடந்த 2 நாட்கள் இன்று வரைக்கும் கடவுளை ஓயாது இசையின் வழியாக மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற இந்த யாவருக்கும் எனது குடும்பத்தின் சார்பாக உள்ளம் கிழிந்த நன்றிகளை கொள்கிறோம். சூலூர் ராபர்ட்சன் நிறுவனத்தினுடைய அனைத்து சபை குடும்பத்தாருக்கும் நாங்கள் நன்றியுடையவர்களாக இருக்கிறோம். யாரும் எங்களை வேற்றுப்படுத்தி பார்க்கவில்லை. தங்கள் குடும்பத்தில் ஒருவராக இன்று வரைக்கும் எங்களை பாவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இனியும் எங்களை பாவித்துக் கொள்வார்கள். நாங்கள் தனிமைப்படுத்தப்படவில்லை. உங்கள் குடும்பங்களிலே நாங்களும் இருக்கிறோம் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். கடந்தவைகளாக இருக்கட்டும், நடப்பவைகள் அனைத்தும் நலமானதாக இருக்கட்டும், அது ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு மாத்திரமே இருக்கட்டும். இந்த நம்பிக்கையோடு கூட சூலூர் ராபர்ட்சன் நினைவாலயத்தில் எங்கள் தாய் திருச்சபையோடு கூட இணைந்து தாய் உறவுகளாக இருக்கக்கூடிய அனைத்து குடும்பத்தாருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக உள்ளும் கிடைந்த நன்றிகளை நாங்கள் தாக்கிக் கொள்கிறோம். ஒரு மாற்றமல்ல, பிற திருச்சபைகளில் இருந்து பல்வேறு பெந்தைகோஸ்தே திருச்சபைகளில் இருந்து, குறிப்பாக பல்லடம் திருச்சபை கமிட்டியார், செயலாளர், பொருளாளர் மற்றும் கமிட்டி உறுப்பினர்கள், திருமண்டல பேரவை உறுப்பினர்கள், சபை மக்கள், இதற்கு முன்பாக பணியாற்றின ஈரோடு பகுதியில் இருந்து வந்த சபை மக்கள், பொறுப்பாளர்கள், கோவை திருமணத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு திருச்சபைகளிலே இருந்து வந்த மக்கள், ஆயிரம் பெருமக்கள் எல்லாரும் எங்களுக்கு மிகுந்த ஆறுதலாக அவர்கள் இருந்தார்கள். எல்லாருக்கும் நாங்கள் நன்றியவர்களாக இருக்கிறோம். இன்றைய நாளில குறிப்பாக இந்த ஆறுதல் கூட்டத்திலே வந்து ஆழமான சத்தியத்தையும் தகவலை குறித்த சத்தியத்தையும் சாட்சியையும் பகிர்ந்து கொண்ட உள்ளங்களுக்கும் ஆயிரப்பெருமக்களுக்கும் உள்ளம் கழிந்த நன்றிகளை நாங்கள் தாக்கிக் கொள்கிறோம். ஒரு மாத்திரமல்ல,
வாலிப ஐக்கிய சங்கம் மற்றும் ஆடவர் குழுவோடு கூட இணைந்து அருமையான அன்பு தம்பி அருள் ஓயாது அவ்வப்போது என்ன வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டு காரியங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் ஒழுங்காக எங்களுக்கு எந்த தடையும் இல்லாதபடி அவர்கள் செய்து கொடுத்தார்கள். இந்த தம்பிக்கும் அல்லது குடும்பத்தின் சார்பாக மீண்டும் ஒரு முறையாக பாடல்கள் குழுவினர், வாலிப ஐக்கிய சங்கத்தினுடைய முன்னாள் இந்நாள் வாலிபர்கள் எல்லாருக்கும், ஓய்வு நாள் பாடசாலையினுடைய ஆசிரியர்கள், பிள்ளைகள் எல்லாருக்கும் மீண்டுமாக நாங்கள் நன்றியுடையவர்களாக இருக்கிறோம். குறிப்பாக வர முடியாத சூழ்நிலையில் மதுரையிலிருந்து ஆயர் அருள் திரு எடின்ப்ரோ ஆயர் அவர்களும், இதற்கு முன்பாக நீண்ட நெடிய காலங்களாக பணியாற்றின சிறுவர் திருச்சபையில் ஊழியத்தில் பங்கு கொண்ட அருள் திரு பர்ணபாஸ் ஐயா அவர்களும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு செய்தியை நாங்கள் தாமதமாக கேட்டோம், என்னால் வர முடியாத ஒரு சூழல் என்று சொல்லி அலைபேசியிலே ஆறுதல் தெரிவித்தார்கள். அவர்களுக்கும் நாங்கள் நன்றியுடையவர்களாக இருக்கிறோம். தகப்பனுக்கு தகப்பனாக ஆவிக்குரிய வாழ்வில் எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக என்னுடைய தாயின் தகப்பனார் தான். எல்லாவற்றுக்கும் மேலாக நான் அடிக்கடி சொல்லிக்கொள்வேன், என் தகப்பனார் இருக்கின்ற இடத்துல நான் ஒரு ஆயராக சாட்சி பகர வேண்டும் என்று சொன்னால் என் தகப்பனாருடைய சாட்சி பேசும். அவர் எந்த இடத்தில் பணி செய்கிறாரோ அந்த இடத்தில் அவர் இருக்கிற பொழுது நான் ஆயராக பணியாற்றுகிற பணித்தளத்தில் நான் பணியாற்றுகிற பொழுது என் தகப்பனாரை குறித்த சாட்சி என்னிடத்தில் வரும், என்னை குறித்த சாட்சி என் தகப்பனாரிடத்தில் வரும். ஆகவே நாம் இருவரும் ஒரே நிலையிலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே ஒருபோதும் கடவுளுடைய பார்வைக்கு நாம் மாறானவர்களாக போய்விடக்கூடாது. கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக நம்முடைய ஊழியத்தில் நாம் இணைந்து பயணிக்க வேண்டும் என்கின்ற அந்த கருத்து எங்களுக்குள்ளாக அதிகமாய் பரிமாறிக்கும் போது இன்றைக்கு அந்த வழிகாட்டுதலில் ஒரு குறைவு வந்திருக்கிறது. நிச்சயமாக அந்த குறைவு அவருடைய ஆன்மாவின் வழியாக அது தொடரும். அவருடைய ஆன்மா எப்பொழுதும் எங்கள் குடும்பத்தாரோடு கூட அவர் எங்களை பலப்படுத்துவார், எங்களை தேற்றுவார். தாயும் தகப்பனும் ஆண்டவருடைய சமூகத்தில் நித்திய இளைப்பாறுதலோடு கூட அவர்கள் சந்தோஷத்து கடவுளை மகிமைப்படுத்துகிற அதே வேளையில் நாங்களும் இங்கே இந்த பூலோகத்திலே நாங்கள் மகிமை படுத்துகிறவர்களாக ஒரு சாட்சியுள்ள ஜீவியத்தில் நாங்கள் நிச்சயமாய் நிலைத்திருப்போம். நாங்கள் சார்ந்திருக்கிற இந்த திருச்சபைக்கும் திருமண்டலத்துக்கும் திருச்சபை குடும்பத்தார் அனைவருக்கும் ஒரு சாட்சியுள்ள பிள்ளைகளாக நாங்கள் நிச்சயமாய் இருப்போம் என்ற நம்பிக்கையோடு கூட நான் விடைபெறுகிறேன். ஒருவேளை நன்றி சொல்ல மறந்திருப்பேன் என்று சொன்னார் தயவாய் பொறுத்துக் கொள்ளுங்கள். கூடிய முடிந்தவுடன் உங்களுக்காக நாங்கள் நன்றியுடையவர்களாக இருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக முன்னாள் படை வீரர்கள், எங்கள் தகப்பனாரோடு கூட இணைந்து பயணித்த எக்ஸர்வீஸ்மென்ட், நான் அடிக்கடி கேட்டுக்கொள்வேன், அன்றைய தினத்தில் தான் என் தகப்பனாரோடு பணியாற்றின முன்னாள் படை வீரர்களை பார்த்து பேசுகிற ஒரு பாக்கியம் கிடைத்தது. எல்லாரும் தகப்பனார் மீது வைத்திருந்த அந்த அன்பு, அந்த நம்பிக்கை அன்றைய நாளில் நாங்கள் கூட எதிர்பார்க்கவில்லை. சூலூர் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷனில் இருந்து படை வீரர்களெல்லாம் வந்து அவருக்கு செலுத்தின அந்த மரியாதை, அவர் தேசத்திற்கும் தன்னை அர்ப்பணித்தவராக தன்னை ஒப்புக் கொடுத்த அந்த தியாகத்தின் வெளிப்பாடை அந்த நாளில் அவர்கள் வெளிப்படுத்துகிற பொழுது கடவுளை மகிமைப்படுத்தும்படியாக தன்னை இணைத்துக் கொண்ட எங்கள் தகப்பனாருடைய ஜீவியம் எவ்வளவு மகத்தானதாக இருந்திருக்கிறது என்கின்ற சாட்சி இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மைய கருப்பு பொருளாக அமைந்திருக்கிறது. ஆகவே முன்னாள் படைவர்கள் அனைவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக நாங்கள் நன்றியுடையவர்களாக இருக்கிறோம். சுடுநேர் பகுதியில் வசிக்கிற அனைத்து குடும்பத்தின் மக்களுக்கும், இந்த அசோசியேஷன் மெம்பர்ஸ் யாவருக்கும், இந்த நிகழ்வு நடந்த உடனே எல்லாரும் வந்து அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் எவ்வித வேற்றுமையும் பாராதபடி அவர்கள் பார்த்தார். இன்று வரைக்கும் அந்த ஒற்றை உணர்வோடு கூட நாங்கள் இருக்கிறோம். சபையில் அநேகர் வந்து எங்களை தேற்றினார்கள். எல்லாருக்கும் நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். அதோடு மாத்திரமில்லை,
சுழி திருச்சபையினுடைய ஆலய பணியாளர், பல்லடம் திருச்சபையினுடைய ஆலய பணியாளர் எல்லாரும், குறிப்பாக பிரதேசத்துடைய செயலாளர் பொருளாளர் அவர்களுக்கும் எங்களை அவ்வப்போது தொடர்பு கொண்டு காரியங்கள் எல்லாவற்றையும் செய்வதற்கு அவர்கள் செய்து கொடுத்தார்கள். எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்வதற்கு எங்களுக்கு உதவி செய்தார்கள். ஆகவே எல்லாருக்கும் எங்களது உள்ளம் கலைந்த ஆழ்ந்த நன்றிகளை தெரிவித்து நான் விடைபெறுகிறேன். ஆண்டவருக்கே மகிமை உண்டாகும். இந்த திருச்சபைக்கு வந்து கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் நிறைவு வருகின்றன. அவர் எனக்கு ஒரு நல்ல தகப்பன். உண்மையாகவே என்னை அதிகம் நேசிக்கின்ற ஒரு நல்ல அப்பா. அவரை எப்பொழுதும் ஒரு நிர்வாகத்தில் இருக்கின்ற ஒரு தகுதியில் நானும் பார்த்ததில்லை, அவரும் பார்த்ததில்லை. எனக்கு நிர்வாகத்தில் எந்த சந்தேகம் வந்தாலும் அவரை அழைப்பேன். அவர் சொல்லுகின்ற ஆலோசனைகளில் எந்தவித உள்ளீடும் இல்லாமல் அப்பழுக்கற்ற உண்மையை பகிர்ந்து கொள்ளுகின்ற ஒரு நல்ல ஒரு திருச்சபையின் நிர்வாகத்திறன் கொண்டவர். எல்லா தலைமுறையினரோடும் அன்போடு பயணிக்கிறவர். விமர்சனங்களை கண்டு ஒருபோதும் அச்சப்படாத ஒரு நல்ல தலைமைத்துவ பண்பாளர். ஒருவேளை எல்லாரும் சொல்லுகிறபடி அவர் மன அழுத்தத்தில் இருந்தார் என்று, ஆனால் நான் கண்ட பொழுதெல்லாம் அப்படி அவர் முகத்தில் கண்டதாக தெரியவில்லை. ஆனால் அவரை கடைசி வினாடி வரையிலும் கவனித்த அவர்கள் பிள்ளைகளுக்கு நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ டேவிஸ் ஐயா, ஜியோகையா, டவுனி. ஒரு அப்பாவை எப்படி கவனிக்க வேண்டும், பார்த்து கொள்ள வேண்டும் என்று ஒரு நல்ல ஒரு பிள்ளைகள். ஒருவேளை இரத்த உறவாக இருப்பதினால் அப்பா என்று பார்ப்பது லகுவாக இருக்கும். ஆனால் 3 மருமக்கள் மாறும். வெவ்வேறு இடங்களிலிருந்து வந்தாலும் தன் சொந்த தகப்பனை போல பார்த்த, கவனித்த, நேசித்த அப்படிப்பட்ட நல்ல குடும்பத்திற்காக நான் கடவுளுக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறேன். ஒருபோதும் அவங்க பிரித்து பார்த்தது. அதனால் நீங்கள் ஒருபோதும் கவலைப்படாதீர்கள். கடைசி வினாடி வரையிலும் அப்பாவுக்கு நீங்கள் என்னென்ன குறைகளின்றி செய்ய வேண்டுமோ அத்தனையும் நிறைவாய் செய்திருக்கிறீர்கள். அவர் மனதுக்குள்ள இருந்துன்னு வெளியே சொல்லியிருப்பார். நிச்சயமா பிள்ளைகிட்ட சொல்லியிருந்தாருன்னா அதை கூட பிள்ளைகள் எல்லா இடங்களிலும் அதுக்கு நிகராக செய்திருப்பார்கள், உதவியாக இருந்திருப்பார்கள். இந்த திருச்சபை உண்மையாகவே அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று யாரும் நாங்கள் நினைக்கவில்லை. எங்கள் குடும்பத்தில் ஒருவராகத்தான் அவரை பார்த்தோம். நிர்வாகத்தில் சில மாற்று கருத்துக்கள் இருந்தனை தவிர முரண்பாடுகள் இருந்ததில்லை. ஆனால் அவர் இழப்பு திருச்சியில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஏற்பட்ட இழப்பை போல உரிமையோடு ஓடி சென்ற அந்த அனுபவத்தை தான் என்னால் உணர முடிந்தது. அதே போல் ஒரு இடத்தில் பணிமாறி சென்றாலோ அல்லது ஒரு நிர்வாகம் மற்றொரு இடத்திலே கைகளுக்கு போனாலோ முந்தைய நிர்வாகிகளுடைய முந்தைய ஆய்வுடைய தாக்கம் எப்பொழுதும் அந்த திருச்சபை நிர்வாகத்தில் இருக்கும். ஆனால் உண்மையாகவே ஐயா அவர்கள் ஒரு நாள் கூட ஒரு எதிர்மறையான கருத்துக்களை உண்மையாகவே ஆண்டவருக்கு சாட்சியாக சொல்லுகிறேன், சொன்னதே இல்லை. அது ஆச்சரியமாக இருக்கிறது. நிர்வாகத்தை தலையிட்டதும் இல்லை. ஒரு நல்ல ஒரு தகப்பனார், நல்ல தகப்பனாரை பெற்றிருக்கிறீர்கள். அவர் ஆண்டவருடைய சமூகத்திலே இளைப்பாறை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறார். கடினம்தான், அவருடைய நினைவுகள் நம்மை சுற்றி கொண்டுதான் இருக்கும். ஆனால் நல்ல சாட்சியோடு ஆண்டவருடைய சமூகத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறார். நிறைவு ஜெபத்திற்காக நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்வோம். விசேஷமாக அவருடைய பிள்ளைகளுக்காக, மருமக்களுக்காக, பேர பிள்ளைகளுக்காக நாம் ஜெபத்திலே தாக்குவோம். உயிர் தெழுந்த ஆண்டவர்
உலகை வென்றவர், உள்ளம் சோறும் வேளை வந்து உதவி செய்பவர். கல்லறையே கடைசி வீடு என்ற நிலை வேண்டாம், கல் புரண்ட காட்சி தன்னை கனமே எண்ணுவோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர், உலகை வென்றவர், உள்ளம் சோறும் வேளை வந்து உதவி செய்பவர். சோர்ந்து போன உள்ளத்தோடு நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே, நிச்சயமாக உடைய வருகையிலே நாங்கள் காண்போம் என்கிற வேத வசனத்தில் நாங்கள் சிறு வயது முதல் வேரூட்டி வளர்ந்திருந்தாலும் நேசம் மரணத்தை விட கொடியது என்று சொல்லி இருக்கிறபடி அவர் மீது நாங்கள் வைத்த பாசமும் அவர் எங்கள் மீது வைத்த அன்பும் எங்களுடைய மனதில் ஒரு நீங்காத வழியை தருகிறது ஆண்டவரே. பால்ராஜ் என்றால் ஒரு ஆளுமை, ஒரு பண்பாளர், ஒரு நல்ல நிர்வாகி, ஒரு நல்ல தகப்பன், ஒரு ஆண்டவருடைய நல்ல அடியவர். தனக்கு இடப்பட்ட பணிகளில் உண்மையுள்ளத்தோடு பணி செய்து உண்மை ஊழியர். அது சமூகம் என்றாலும் சரி, திருச்சபை என்றாலும் சரி, குடும்பம் என்றாலும் சரி, அவருடைய வாழ்வின் பயணத்தினுடைய ஒவ்வொரு பக்கங்களும் இன்றைய தலைமுறை கற்று அறிய வேண்டிய பகுதிகள் ஆண்டவரே. அவருடைய வாழ்க்கைக்காக நன்றி சொல்கிறோம். 79 ஆண்டு காலம் என்பது ஏதோ கடந்து சென்ற அனுபவம் அல்ல, கடுமையாய் வாழ்வில் உழைத்து உழைத்து முன்னேறின அனுபவங்கள் ஒவ்வொன்றும். பெரிய வருமானம் சொத்து இருந்த குடும்பத்தில் பிறந்தவரும் அல்ல, கடினப்பட்டு உழைத்து சிறுக சிறுக சேமித்து தன் வாழ்வை ஒவ்வொரு பகுதியும் கட்டமைத்தவர். தனக்கென்று எந்த நிறைவையும் கொள்ளாமல் தன் வாழ்வையே தன் குடும்பத்திற்கும் தன் திருச்சுவைக்கும் கொடுத்த ஒரு அன்பின் தகப்பன் அவர். அவருக்கு கிடைத்த வாழ்க்கை துணையும் அப்படித்தான். அவர்கள் இருவர் அல்ல, ஒருவராகவே வாழ்ந்தார்கள். தாயாருடைய இழப்பு அவருடைய மனதை பெரிதும் பாதித்திருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் வெளியே காண்பிக்க முடியாமல் மனதிற்குள்ளேயே வைத்துக் கொண்ட அந்த தாக்கமும் வேதனையும் பல நேரங்களில் அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு வேதனையை தந்திருந்தாலும் வெளியே தன் பிள்ளைகளை சந்திக்கிற போதும், மருமக்களையும் பேர பிள்ளைகளையும் சந்திக்கிற போதும், திருச்சுவை உறவுகளையும் சமூகத்தையும் நண்பர்களையும் சந்திக்கின்ற பொழுதும் புன்னகையை ஒன்றையே பதிலுரையாக தந்து தன் சுமைகளை கூட வெளியே சொல்லாமல் தன்னகத்தை வைத்துக் கொண்ட ஒரு அடக்கம் நிறைந்த தகப்பனவர். ஒரு சில நேரங்களில் அடக்க முடியாமல் தன் நண்பர்களிடத்திலே பகிர்ந்திருந்தாலும் கர்த்தாவே, அந்த கடினமான சூழல்களை நீர் ஏற்றுத்தான் அவருடைய சமூகத்தில் ஏற்றுக்கொண்டீரோ என்று சொல்லி நாங்கள் திருப்தி அடைகிறோம். தன் கடைசி வினாடி வரையிலும் தன் ஓட்டத்தை எழுதி முடித்து ஆண்டுடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுத்தார். இப்பொழுதும் ஒரு சமாதானமுள்ள படுக்கையிலே இளைப்பாறுகிறார் என்கிற நிச்சயத்தோடு நாங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுக்கொள்கிறோம். அதை தவிர வேறு ஒன்றும் இல்லை சுவாமி. அவர்களுக்கு கொடுத்த 3 பிள்ளைகளுக்காக நாங்கள் உறவுகளாக நன்றி சொல்கிறோம். தன் பெற்றோரை கவனித்த விதங்கள், பிள்ளைகள் அப்படி என்றால் வந்த மருமக்களும் பேர பிள்ளைகளும் தாயாரை இழந்த சூழலில் தகப்பனுடைய மனவேதனையை உணர்ந்தாலும்
அவர்களுக்கு செய்ய வேண்டிய அனைத்து கடமைகளையும் சலிக்காமல், முகம் கோணாமல், கடைசி வரையிலும் தங்களால் இயன்ற உதவிகளை, இயன்ற அன்பை, இயன்ற கடமைகளை செய்து முடித்திருக்கிறார்கள். எந்த குறைவும் இல்லை, எந்த பழுதும் இல்லை. ஆனாலும் இதுபோன்ற ஒரு நாளை நாங்கள் தவிர்க்கவும், தள்ளி போடவும், தடுக்கவும் முடியாது. ஆண்டவரே, அவரை நாங்கள் இழக்க கொடுத்திருக்கிறோமே தவிர அவர்கள் எங்கள் வாழ்வில் விதைக்க கொடுத்திருக்கிற பல்வேறு நல்ல அனுபவங்களை நாங்கள் இழக்கவில்லை. அந்த அன்புறவோடு நாங்கள் பயணிக்கிறோம். அந்த அனுபவங்களை அசை போட்டுக்கொண்டே பயணிக்கிறோம். உடல் அளவில் எங்களோடு இல்லை என்றே தவிர எங்கள் உள்ளத்தில், எங்களுடைய நினைவுகளில் பசுமையான அழியாத பல்வேறு அனுபவங்களை தந்து சென்றிருக்கிறார். வேதனை என்கிற வெற்றிடம் எங்களை தாக்குகிற போது இந்த அனுபவங்களை இரையாக்கி சுகமான பயணங்களில் நாங்கள் பயணிக்க பழகிக் கொள்ளுகிறோம். குடும்பத்தின் மக்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தர் பிள்ளைகளை பலப்படுத்தும். ஆண்டவரே, இந்த திருச்சபை வாக்கியம் பெற்றதப்பா. ஒரு இழப்பு என்றவுடன் சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு மூத்தோர் வரையிலும் ஓடி சென்று எல்லாவற்றையும் பொருட்படுத்தார்கள். நன்றி சொல்லுகிறோம். திருச்சபையின் செயலர், பொருளர், போதனை செய்கிற குழு, திருமண்டல பேரவை உறுப்பினர்கள், முன்னாள் இன்னார் பொறுப்பாளர்கள், திருச்சபையின் ஞாயிறு பள்ளி ஊழியம், வாலிபர் ஊழியம், பாடகர் குழுவினர், இசைக்கருவி வாசிக்கிற பிள்ளைகள், பெண்கள் ஐக்கிய சங்கம், ஆண்கள் ஐக்கிய சங்கம், ஆலய பணியாளர் மற்றும் பிற திருச்சபையை சேர்ந்த அன்பர்கள் எல்லாரும் சென்று அவர்களுக்கு துணையாய் நின்றதை பார்த்து, ஆண்டவரே, அவர் இந்த உலகத்தில் சம்பாதித்த இந்த உறவின் மேன்மைகளை நினைத்து பார்த்து நன்றி சொல்லி ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் வாழ்த்து சொல்லி ஜெபிக்கிறோம். இசைக்கருவிகள் வாசித்த எங்கள் அன்பு பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். அது இசை மட்டும் அல்ல சுவாமி, எங்கள் இருதயத்திற்கு ஆறுதல் சொன்ன வார்த்தைகளின் வடிவங்கள்.